நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கட் பண்ணாலே அந்த தர ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் எந்த காய் பொருள் நீங்கள் கட் பண்ணாலும் சரிங்க, அது எல்லாம் கீழே வந்து அந்தளவுக்கு கரை ஆகாது. முக்கியமாக நம்ம பீட்ரூட் கட் பண்ணும்போது தாங்க அந்த தர ஃபுல்லாகவே அந்த பீட்ரூட்டோட ஒரு பகுதி மட்டும் பட்டாலுமே அந்த தர ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்குன்னா எப்போ நீங்கள் பீட்ரூட் கட் பண்ணாலுமே அடியில் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்பெல்லாம் நீங்கள் ஒரு நார்மல் பேப்பர் அடியில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பீட்ரூட்டை அந்த தோல் ஃபுல்லாகவே நம்ம சீவ் எடுத்துக்கலாங்க. இந்த தோல் ஃபுல்லாகவே கீழே விழுகாது. அந்த பேப்பர் விழுறதுனால அந்த ரெட்டிஷ் கலர் எதுவுமே கீழே படவும் செய்யாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். தரையுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்க, நம்ம எல்லா பீட்ரூட்டுமே அழகாக நம்ம தோலை சீவி எடுத்தாச்சுங்க. தோலை நீங்கள் சீவி முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா தரையை நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கவரில் கத்தி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிட்டு இந்த கவரை நீங்கள் கீழே தூக்கி போட்டுடலாங்க. இப்போ தரையும் நல்லா பளிச்சுட்டு இருக்கு. வேலையுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க.